ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இருக்கக்கூடிய ஷெட்யூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கட்டாயம் இந்த ஷெட்யூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வரும். ஸோ இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு தி ஷெட்யூல்ஸ் டு ஆக்ட் வந்துட்டு 2 இருக்குது. ஷெட்யூல்ஸ் டு தி ஆக்ட் வந்து 2 இருக்குது. ஷெட்யூல்ஸ் டு தி ரூல்ஸ் வந்து 35 இருக்குது, 35 இருக்குது. சரியா? இந்த ஷெட்யூல்ஸ் டு தி ரூல்ஸ் கடியில் தான் வந்துட்டு இந்த ஷெட்யூல் A, B, C, F இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதில் வந்துட்டு அந்த ஷெட்யூல்ஸ் டு த ரூல்ஸ் தான் வரும். அதுக்கு முன்னாடி இந்த சும்மா ஜஸ்ட் இந்த ஷெட்யூல்ஸ் டு தி ஆக்ட் என்னென்ன 2 அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அண்ட் செகண்ட் ஷெட்யூல்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் புக்ஸ், ஆயுர்வேதி, சித்தா, யுனானி இது சம்மந்தமான புக்ஸ், அதாவது ஃபார்முலேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். இதில் வந்து ஆயுர்வேதாவுக்கு வந்து 57 புக்ஸ், ஆயுர்வேதாவுக்கு 57 புக்ஸ் இருக்குது. சித்தாவுக்கு வந்துட்டு 30 புக்ஸ், அதாவது 30 புக்ஸ் இருக்குது. அண்ட் யுனானிக்கு வந்துட்டு 13 புக்ஸ் இருக்குது, 13. ஓகேங்களா? 57 ஃபார் ஆயுர்வேதா, 30 ஃபார் சித்தா, 13 ஃபார் யுனானி. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் ஒரு இதில் மூலிமா ஃபார்முலேஷன்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். அண்ட் செகண்ட் ஷெட்யூல் என்னன்னாக்கா இந்த இம்போர்ட்டட் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, சேல் பண்ணுறதுக்கு, ஸ்டோரேஜ், ஸ்டாக்கிங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கம்பைல் பண்ண ஒரு இதுதான் வந்துட்டு இந்த செகண்ட் ஷெட்யூல். ஓகே, இப்போ நம்ம முக்கியமான டாபிக் மெயின் டாபிக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இப்போது ஷெட்யூல்ஸ் டு தி ரூல்ஸ் 35 ஷெட்யூல்ஸ் இருக்குது. சரிங்களா? 35 ஷெட்யூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஷெட்யூல்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் Schedule A, different forms for application to procure license, renewal of license and for all other activities. அதாவது இந்த ஃபார்ம்ஸ், ஷெட்யூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஷெட்யூல். அதாவது லைசன்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும், ரெனியூவல் வாங்குறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பர்பஸ்க்கு கூடிய ஃபார்ம்ஸ் தான் வந்துட்டு இந்த ஷெட்யூல் ஏல வரும். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் டு ப்ரொக்யூர் லைசன்ஸ், ரெனியூவல் ஆஃப் லைசன்ஸ் அண்ட் ஆல் அதர் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? ஃபார்ம்ஸ்லாம் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஷெட்யூல் ஏ. ஷெட்யூல் ஏனா என்னென்னா ஃபார்ம்ஸ் இருக்கக்கூடியது தான் ஷெட்யூல் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் ஷெட்யூல் பி. இந்த ஷெட்யூல் பினா என்னென்னா ரேட்ஸ் ஆஃப் ஃபீஸ் சார்ஜ் ஃபார் அனாலிசிஸ் பை இது COL இல்லை, இட்ஸ் CDL, சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி. ஓகே, ஆர் ஸ்டேட் ட்ரக் லெபார்ட்டரிஸ், அதாவது ஒரு டெஸ்ட்டோ ஒரு அனாலிசிஸோ பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபீஸ் பற்றி சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி ஆர் ஸ்டேட் ட்ரக் லெபார்ட்டரிஸில் பண்ணக்கூடியதை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ஷெட்யூல் பி. ரேட்ஸ் ஆஃப் ஃபீஸ் சார்ஜ் ஃபார் அனாலிசிஸ் ஆர் டெஸ்ட் பை CDL ஆர் ஸ்டேட் ட்ரக் லெபார்ட்டரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஷெட்யூல் சி, லிஸ்ட் ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் அதர் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் கவர்ன்ட் பை ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, இந்த ஷெட்யூல் சி வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. இந்த சி அண்ட் C1 இருக்கு இல்லையா? இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் இது வந்துட்டு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல். ஸோ இந்த ஷெட்யூல் சி அண்ட் C1யும் கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரா, வேக்சின், பெனிசிலின் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ், இன்ஜெக்டபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஷெட்யூல் சியில் சொல்லலாம். ஓகேங்களா? என்னது ஃபார்ம் ஏனா ஷெட்யூல் ஏனா ஃபார்ம்ஸ் 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்ம்ஸும் ரெனியூவல் லைசன்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. ஷெட்யூல் பினா வந்து ரேட்ஸ் ஆஃப் ஃபீஸ் வந்துட்டு சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி ஸ்டேட் ட்ரக் லெபார்ட்டரியில் பண்ணக்கூடிய ஒரு அனாலிசிஸ் டெஸ்ட்டுக்கு ரேட்ஸ் ஆஃப் ஃபீஸ். ஷெட்யூல் சி இஸ் பயாலஜிக்கல், லிஸ்ட் ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் அதர் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இந்த வேக்சின், சீரா, பென்சிலின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் C1னா என்னன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் அதர் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் கவர்ன் பை ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம்னா டிஜிட்டாலேஸ், ஹார்மோன்ஸ், எர்காட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். சரிங்களா? லிஸ்ட் ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் அப்ளிகபிள் டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், நான் பேரண்ட்ரல், அதாவது டிஜிட்டாலேஸ், ஹார்மோன்ஸ், எர்காட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் டி. ஷெட்யூல் டினா என்னென்னா கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ், எக்ஸ்டென்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன், அதாவது லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் தட் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இம்போர்ட். சரிங்களா? இது வந்து ஷெட்யூல் டி. அண்ட் ஷெட்யூல் D1 இஸ் அண்டர்டேக்கிங் ஆஃப் தி மேனுஃபேக்சர் ஆர் ஹிஸ் ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் required to be submitted along with the application form for obtaining a registration certificate.
அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எய்தர் மேனுஃபேக்சரோ இல்லை அவரால் அங்கீகரிக்கப்பட்ட, அவரால் ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஒரு லைக் மேனேஜர் இல்லை வேறு ஏதாவது போஸ்டிங்கில் அவரால் ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஓகேங்களா, அதுதான் வந்து D1 அதில் வரும். அண்ட் D2, undertaking of the manufacturer or his authorized agent required to be submitted along with the application form for the registration of bulk drug or its formulation or its import into India. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஷெட்யூல் டினா வந்துட்டு எக்ஸப்ஷன் கண்டிஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் இம்போர்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஷெட்யூல் D1ல் வந்துட்டு மேனுஃபேக்சரோ இல்லைனா அவரால் ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட, அவரால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு நபரால் ஃபார்ம் சப்மிட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு வந்து ஷெட்யூல் D1ல் வரும். ஷெட்யூல் D2ல் வந்து என்ன வரும்னாக்கா, ஒரு மேனுஃபேக்சரரோ இல்லை அவரால் ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்டால் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எதுக்காகனா பல்க் ட்ரக் இம்போர்ட் அதோட ஃபார்முலேஷன் இதுக்காக பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஷெட்யூல். ஓகே, நெக்ஸ்ட் ஷெட்யூல் E1, லிஸ்ட் ஆஃப் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் அண்டர் ஆயுர்வேதிக், சித்தா அண்ட் யுனானி மெடிசன்ஸ். ஓகேங்களா, பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸை பற்றி வர்றது ஷெட்யூல் E1. ஷெட்யூல் E கிடையாது, ஷெட்யூல் E1. சரிங்களா, டிக்கு தான், சிக்கு வந்து C1 இருக்குது, டியில் வந்துட்டு 2 இருக்குது, D1 D2 இருக்குது, வேற ஈக்கு வந்துட்டு ஒன்று தான், E1 மட்டும்தான். ஓகே, எஃப்பும் வந்துட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின். ஷெட்யூல் F, F1, FF இதெல்லாம் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஷெட்யூல் F கீழே வரக்கூடிய இந்த இதுவுமே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஷெட்யூல்ஸ். ஓகே, ஷெட்யூல் Fனா என்ன அப்படின்னிங்கன்னா, ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஆப்ரேஷன் ஆஃப் பிளட் பேங்க் ஆர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளட் காம்போனன்ட்ஸ். பிளட் பேங்க், பிளட் காம்போனன்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் பேங்க் அண்ட் பிளட் காம்போனன்ட்ஸ் வந்துட்டு ஷெட்யூல் F. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷெட்யூல் F1, ப்ரொவிஷன் ஆஃப், அதாவது இந்த பாக்டீரியல் வேக்சின்ஸ், வைரல் வேக்சின்ஸ், ஆன்டிசீரா, டயக்னோஸ்டிக் ஆன்டிஜென்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஷெட்யூல் F1. இந்த பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ்லாம் வரக்கூடியது ஷெட்யூல் F1. நெக்ஸ்ட் ஷெட்யூல் F2 வந்துட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸ். சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு ஷெட்யூல் F2 கீழே வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷெட்யூல் F3 வந்துட்டு அம்பிளிக்கல் டேப்ஸ் வர்றது வந்து ஷெட்யூல் F3. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷெட்யூல் FF வந்துட்டு ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ். இதுதான் வந்துட்டு இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஷெட்யூல், ஏன்னா இது வந்து நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துட்டு ஷெட்யூல் FF. ஓகேங்களா, இந்த எஃப்ஏ வந்துட்டு 5 கேட்டகரியாக இருக்குது. எஃப் வந்துட்டு ஷெட்யூல் ஃபார் பிளட் பேங்க் அண்ட் பிளட் காம்போனன்ட்ஸ். F1 வந்து பாக்டீரியல் வேக்சின், வைரல் வேக்சின் இந்த மாதிரி பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் வரக்கூடியது. F2 வந்துட்டு சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸ். F3 வந்துட்டு அம்பிளிக்கல் டேப்ஸ். FF இஸ் ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷெட்யூல் G, drugs required to be taken under medical supervision. அதாவது list of substance required to be used only under medical supervision and labeled accordingly. ஒரு மெடிக்கல் சூப்பர்வேஷன் கீழே தான் எடுக்கக்கூடிய ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு ஷெட்யூல் Gயில் வரும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மெட்ஃபார்மின், ஆன்டிஹிஸ்டமைன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த ஷெட்யூல் Gக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இந்த ஷெட்யூல் G வந்துட்டு சில டைம் இந்த மாதிரி கேட்பாங்க, மெட்ஃபார்மின் இன்னொரு 2-3 ட்ரக்ஸ்லாம் பேராசிட்டமால் இந்த மாதிரிலாம் ஒரு 4 ட்ரக்ஸ் கொடுத்துட்டு இதில் எந்த ட்ரக்ஸ் வந்துட்டு ஷெட்யூல் Gக்கு எக்ஸாம்பிள் வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து இந்த ஷெட்யூல் Gக்கு கேட்கலாம். சரிங்களா, ஓகே, இந்த ஷெட்யூல் Gக்கு வந்துட்டு மெட்ஃபார்மின், ஆன்டிஹிஸ்டமின் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ட்ரக்ஸ் ரெக்வயர்ட் டு பி டேக்கன் மெடிக்கல் சூப்பர்வேஷன் கீழே எடுக்கக்கூடிய ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஷெட்யூல் Gயில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஷெட்யூல் H. ஷெட்யூல் Hனா என்னென்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். ஓகேங்களா, ஒரு ரீட்டைல் ஃபார்மசியில் போயிட்டு நீங்கள் ஒரு ட்ரக் வாங்கணுன்னா வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இதை கொடுக்க மாட்டாங்க, ஓடிசியாக கொடுக்க மாட்டாங்க, ஓவர் தி கவுண்டர் ட்ரக்ஸாக இதை கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் வரக்கூடிய லிஸ்ட் வரக்கூடிய இது வந்துட்டு ஷெட்யூல் H. ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டினலால், லொராசிபம், டாப்சோன் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஷெட்யூல் Hக்கு நம்ம சொல்லலாம். அதாவது லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ்னால் ஷெட்யூல் H. இதுவுமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல் தான். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி ஷெட்யூல்ஸில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சொல்கிறது வந்துட்டு என்னென்னாக்கா இதுக்கு முன்னாடி
கேட்டிருந்தக்கூடிய ஷெடியூல்ஸ் தான் வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்றதுனால இதை மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணிப்போம், இதை மட்டும் படிப்போன்ட்டு யாரும் இது பண்ணிடாதீங்க. எல்லா ஷெடியூல்ஸுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தது இந்த ஷெடியூல்ஸ் தான் சரிங்களா. நம்மளுக்கு புதுசாக இதுக்கு முன்னாடி கேட்காததை கூட கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் 35 பாயிண்ட்ஸ் தானே, அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் ஜே. ஷெடியூல் ஜே என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் ஆர் அலைன்மெண்ட்ஸ் விச் ட்ரக் மே நாட் purport to prevent or cure. அதாவது லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் த ட்ரக் ஷுட் நாட் கிளைம் டு க்யூர். கொடுக்கக்கூடிய ட்ரக் வந்து அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண முடியாத லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வரக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஷெடியூல் ஜே சரிங்களா. அதாவது இந்த ட்ரக் கொடுத்தா இந்த டிசீஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும், உங்களோட இந்த டிசீஸை இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இந்த டிசீஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்ல முடியாத ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா. இது சாப்பிட்டா க்யூர் ஆகாது, வேணால் கட்டுப்படுத்தலாம், வேணால் கம்மி பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் வந்துட்டு இந்த ஷெடியூல் ஜேல வரும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கேன்சர், எய்ட்ஸு, கேட்ராக்ட், டயபெட்டிஸ் இந்த மாதிரி டிசீஸ் கூட கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த ஷெடியூல் ஜேல வந்துட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இப்போ வந்துட்டு டயபெட்டிஸ்லாம் எடுத்துனா ஓகே நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், நம்மளால் வந்துட்டு டயபெட்டிஸை ஒரேடியாக ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ் கொடுத்தா ஃபுல் க்யூர் ஆகும் அப்படின்ட்டு கிளைம் பண்ண முடியாத லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் தான் வந்துட்டு இந்த ஷெடியூல் ஜே. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர், எய்ட்ஸு, டயபெட்டிஸ், கேட்ராக்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் கே. ஷெடியூல் கேனா என்னென்னா ட்ரக்ஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு மேனுஃபேக்சரர். அதாவது லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் தட் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் மேனுஃபேக்சர். அதாவது இப்போ ஒரு மேனுஃபேக்சரர், ஒரு ட்ரக்கில் மேனுஃபேக்சரர் இந்த மாதிரி இருக்கும் போது சில கண்டிஷன்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஷெடியூல் கே. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் எம். ஷெடியூல் எம்னா என்னென்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் கம்ப்ரைசிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ், பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். ஓகே, ஷெடியூல் எம்னா என்ன சொல்கிறாங்க, ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ரெமிசஸ், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ், இந்த ஜிஎம்பி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு வரக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஷெடியூல் எம். நெக்ஸ்ட் ஷெடியூல் M1னா என்னென்னா ஹோமியோபதிக் ப்ரிப்பரேஷன்ஸ், ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ், பிளான்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஹோமியோபதி ப்ரிப்பரேஷன்ஸ், ஹோமியோபதி மெடிசன்ஸ், இது வந்துட்டு ஷெடியூல் M1 ஓகேங்களா. ஹோமியோபதி ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு வந்தாக்கா நீங்கள் ஷெடியூல் M1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங். காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து ஷெடியூல் M2 காஸ்மெட்டிக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஷெடியூல் M2. அண்ட் ஷெடியூல் M1க்கு என்னது ஹோமியோபதி அதோட ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் நெசசிட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு ஷெடியூல் M1 ஓகே. நெக்ஸ்ட் ஷெடியூல் M3 வந்துட்டு என்னென்னா மெடிக்கல் டிவைசஸ். மெடிக்கல் டிவைசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு M3 சரிங்களா. ஷெடியூல் எம்மில் வந்துட்டு என்ன இருக்குது, 4 இருக்குது. எம்னாக்கா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், அதாவது ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ், எக்யூப்மெண்ட்ஸ், ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவை ஃபேக்ட்ரிக்கு அது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஷெடியூல் எம்மில் வந்துடும். M1னா வந்து ஹோமியோபதி மெடிசன், சேம் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ், ரெக்குயர்மெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான். ஆனால் M1 வந்து என்னது ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஹோமியோபதிக் ப்ரிப்பரேஷன்ஸ், ஹோமியோபதிக் மெடிசன்ஸ்க்காக மட்டும். ஷெடியூல் M2னா காஸ்மெட்டிக்ஸ்க்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக, சேம் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக காஸ்மெட்டிக்ஸ்க்காக மட்டும். அண்ட் ஷெடியூல் M3னா என்னென்னா ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ் ஃபார் மெடிக்கல் டிவைஸ், மெடிக்கல் டிவைசஸ்க்காக மட்டும் ஷெடியூல் M3 ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஷெடியூல் N லிஸ்ட் ஆஃப் மினிமம் எக்யூப்மெண்ட் ஆஃப் ரன்னிங் எ ஃபார்மசி, ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மெடிக்கல் டிவைசஸ். ஓகே, அதாவது ஒரு ஃபார்மசியை ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஷெடியூல் Nல வரும். மினிமம் எக்யூப்மெண்ட் ஃபார் ரன்னிங் எ ஃபார்மசி அது வந்து ஷெடியூல் N. நெக்ஸ்ட் ஷெடியூல் O. ஷெடியூல் ஓனா என்னென்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஆல்கஹால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். என்னென்னா ஃபீனால்ஸ், ஹைட்ரஜன் பெராக்சைடு,
ஆல்கஹால் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஷெட்யூல் ஓ. டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு என்னது ஷெட்யூல் ஓ. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்னென்ன சொல்லலாம்னா ஃபீனால், H2O2, ஆல்கஹால். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு நான் எதுக்கு சொல்கிறேன்னா மேபி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது வந்துட்டு ஃபீனால் எந்த ஷெட்யூலில் வரும், ஹைட்ரஜன் பெராக்சைடு எந்த ஷெட்யூலில் வரும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன ஷெட்யூல்ஸை படித்தோம், எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருக்குமே அப்படின்ற மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாமே. நெக்ஸ்ட் ஷெட்யூல் பி அண்ட் கம்மிங் டு ஷெட்யூல் பி. இந்த ஷெட்யூல் பி வந்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஷெட்யூல் பியில் வந்துட்டு 2 இருக்குது. ஷெட்யூல் பினா லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஷெட்யூல் பி ஒன்னா தான் பேக் சைஸஸ் ஆஃப் தி ட்ரக்ஸ். சரிங்களா, இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஷெட்யூல் பியும் வந்துட்டு ஒரு ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். இதுவும் வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் தான். ஷெட்யூல் பினா வந்துட்டு லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஷெட்யூல் பி ஒன்னா வந்துட்டு பேக் சைஸஸ் ஆஃப் தி ட்ரக்ஸ். ஓகேங்களா, இந்த லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ்னால் என்னென்னா இந்த எக்ஸ்பைரி டேட் இருக்குது, எக்ஸ்பைரி ட்ரக்ஸு, அதாவது இப்போ இன்சுலின் இன்ஜெக்ஷன்னாக்கா 24 months இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது தான் வந்துட்டு இந்த ஷெட்யூல் பி. பேக் சைஸஸ் ஆஃப் தி ட்ரக்ஸ் சொல்லக்கூடியது வந்துட்டு ஷெட்யூல் P1. நெக்ஸ்ட் ஷெட்யூல் Q. ஷெட்யூல் Q வந்துட்டு என்னென்னா லிஸ்ட் ஆஃப் கலர்ஸ், டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் பெர்மிட்டட் இன் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் சோப்ஸ். லிஸ்ட் ஆஃப் கலர்ஸ் பெர்மிட்டட் இன் சோப்ஸ், அதாவது கோர்த்தால் கலர்ஸ் பெர்மிட்டட் டு பி யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரமல், டோனி ரெட், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டைஸ் வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரிங்களா, கலர்ஸ், டைஸ், பிக்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது, சோப்ஸ் இந்த மாதிரி இதிலலாம் வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு ஷெட்யூல் Qவில் வந்துடும். அண்ட் ஷெட்யூல் R இஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் காண்டம்ஸ் ஆஃப் லப்பர் லாட்டிக்ஸ் அண்ட் அதர் மெக்கானிக்கல் கான்ட்ராசெப்டிவ்ஸ். மெக்கானிக்கல் கான்ட்ராசெப்டிவ்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு ஷெட்யூல் R. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷெட்யூல் R1 என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் மெடிக்கல் டிவைசஸ். நம்ம ஆல்ரெடி ஷெட்யூல் M1ல் M3ல் வந்துட்டு மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ் பார்த்துருப்போம். அது வந்து ஷெட்யூல் M3. இங்கே வந்து ஷெட்யூல் R1ல் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மெடிக்கல் டிவைசஸ். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷெட்யூல் எஸ். ஷெட்யூல் எஸ் இஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். ஓகேங்களா, காஸ்மெட்டிக்ஸ்க்கானது வந்துட்டு ஷெட்யூல் எக்ஸ். நெக்ஸ்ட் ஷெட்யூல் டி. ஷெட்யூல் டி இஸ் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் ஆயுர்வேதிக், சித்தா அண்ட் யுனானி மெடிசன்ஸ், மிஷினரி எக்யூப்மெண்ட். நம்ம ஆல்ரெடி ஷெட்யூல் எம்மில் வந்துட்டு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் பார்த்துருப்போம். இங்கே வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் ஆயுர்வேதிக், சித்தா அண்ட் யுனானி மெடிசன்ஸ். Schedule U is for particulars required to be shown in manufacturing records, raw material and analytical records. Okay. Manufacturing and analytical records for drugs. Records. ஓகேங்களா, இது வந்து ஷெட்யூல் U. And Schedule U1 is for manufacturing raw materials and analytical records for cosmetics. Particular required to be shown in manufacturing records. அதாவது ஆக்சுவலி இந்த ஷெட்யூல் U1 இஸ் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங் ரா மெட்டீரியல், அனாலிட்டிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். ஓகேங்களா, ஓகே. ஷெட்யூல் வி. ஷெட்யூல் வினா என்னென்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பேட்டன்ட் ஆர் ப்ரொப்ரியேட்ரி மெடிசன்ஸ். ஓகே, பேட்டன்ட் தனி உரிமை அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஷெட்யூல் வி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷெட்யூல் எக்ஸ். ஷெட்யூல் எக்ஸுமே வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஷெட்யூல். ஷெட்யூல் எக்ஸ், ஒய் ரெண்டுமே தான். Schedule X is for psychotropic substances. Psychotropic list of narcotic drugs இருக்கு இல்லையா, narcotic drugs and psychotropic drugsலாம் வந்துட்டு வரக்கூடியது வந்துட்டு இந்த ஷெட்யூல் எக்ஸ். அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் clinical trials and important manufacture of new drugs, guidelines for clinical trials இதெல்லாம் வந்துட்டு ஷெட்யூல் ஒய்யில் வரும். சரியா, நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஃபார்ம்ஸ் பார்த்துடலாம். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் யூஸ்டு ஃபார் வெரைட்டி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் pretending to drugs and cosmetics act covered under schedule A. ஓகே, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ் கடையில் வரக்கூடிய இந்த ஃபார்ம்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது சொன்னோம் இல்லையா, ஷெட்யூல் ஏல வரக்கூடிய அந்த ஃபார்ம்ஸ் 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ், ரெனியூவல், லைசன்ஸ், சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபார்ம்ஸ்லாம் வந்துட்டு ஷெட்யூல் ஏல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 19, ஃபார்ம் 20, ஃபார்ம் 21 இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவாக ஷெட்யூல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஃபார்ம்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஃபார்ம்ஸும் வந்துட்டு இந்த 3 ஃபார்ம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. மேபி
இதுக்கப்புறமும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இருந்தாலும் ஒரு தடவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஃபாஸ்ட்டாக ஜஸ்ட் ஒரு கோத்ரூ போயிடலாம். ஓகே, ஃபார்ம் 1. ஃபார்ம் 1 என்னென்னா மெமரண்டம் டு தி சென்ட்ரல் ட்ரக்ஸ் லெபார்டரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட் ஆஃப் சென்ட்ரல் ட்ரக் லெபார்டரிஸ் ஃபார் டெஸ்ட் ஆஃப் அனாலிசிஸ். மெமரண்டம் போடுறது வந்துட்டு ஃபார்ம் 1, சர்டிஃபிகேட் டெஸ்ட்டுக்கோ இல்லை அனாலிசிஸ்க்கோ சர்டிஃபிகேட் வந்து ஃபார்ம் 2, அண்ட் ஃபார்ம் 8 வந்து என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார் தி லைசன்ஸ் டு இம்போர்ட் ட்ரக்ஸ் எக்ஸப்ட் ஷெட்யூல் எக்ஸ் அண்ட் லைசன்ஸ் ஃபார் திஸ் இஸ் இஷ்யூஸ் இன் ஃபார்ம் 10. ஓகேங்களா. அதாவது ஷெட்யூல் எக்ஸில் வரக்கூடிய ட்ரக்ஸ், ஷெட்யூல் எக்ஸ்னால் என்னது, நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் இல்லையா. இந்த ஷெட்யூல் எக்ஸில் வரக்கூடிய ட்ரக்ஸை தவிர மீதி ட்ரக்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் 8 வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபார்ம் 10 வந்துட்டு இந்த இஷ்யூஸ், அதாவது இந்த ஷெட்யூல் எக்ஸ் இதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஷெட்யூல் 8A. 8A என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார் லைசன்ஸ் டு இம்போர்ட் ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் லைசன்ஸ் ஃபார் திஸ் இஷ்யூஸ் இஸ் இன் ஃபார்ம் 10A. ஓகே, ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்ம் நம்பர் 8A அண்ட் லைசன்ஸ் வந்துட்டு 10A, ஃபார்ம் நம்பர் 10Aல கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபார்ம் நம்பர் 9. ஃபார்ம் 9 வந்துட்டு எதுக்குன்னா அண்டர்டேக்கிங் அக்கம்பனிங் அப்ளிகேஷன் ஃபார் இம்போர்ட் லைசன்ஸ். இம்போர்ட்டில் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஃபார்ம் 9 யூஸ் ஆகும். அண்ட் ஃபார்ம் 11 இஸ் ஃபார் லைசன்ஸ் ஃபார் இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் ஆர் அனாலிசிஸ் while the application for this license is made in form 12. ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் லைசன்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் 12ல் இருக்கும். அண்ட் வந்துட்டு ஒரு ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ணுற டெஸ்ட் அனாலிசிஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு லைசன்ஸ் வந்து இந்த ஃபார்ம் 11ல் இருக்கும். அண்ட் 11A இஸ் ஃபார் லைசன்ஸ் டு இம்போர்ட் ட்ரக்ஸ் பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் அட்டானமஸ் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் while the application for this, இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு 12AA. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு அட்டானமஸ் பாடியோ வந்துட்டு ஒரு ட்ரக்கை இம்போர்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்ம் 11Aவை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபார்ம் 12A அப்ளிகேஷன் ஃபார் பெர்மிட் டு இம்போர்ட் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ் while permit is used in ஃபார்ம் 12B. அதாவது பர்சனல் யூஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு ஒரு ட்ரக்கை இம்போர்ட் பண்ணி வாங்குறதுக்கு இந்த ஃபார்ம் 12A. அண்ட் ஃபார்ம் 13 இஸ் ஃபார் சர்டிஃபிகேட் ஃபார் டெஸ்ட் ஆர் அனாலிசிஸ் பை கவர்மெண்ட் அனாலிசிஸ். ஓகே, கவர்மெண்ட் அனாலிசிஸ் செக்ஷன் 25 சர்டிஃபிகேட் ஆஃப் டெஸ்ட் ஆர் அனாலிசிஸ் வந்துட்டு இந்த ஃபார்ம் 13 யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பை கவர்மெண்ட் அனாலிசிஸ் 33H வந்துட்டு ஃபார்ம் 13A. ஓகேங்களா. இது வந்துட்டு ரெண்டுமே சேம் தான். இது வந்து செக்ஷன் 25ல் வரும், வேறஸ் இது வந்து செக்ஷன் 33Hல வரும். ரெண்டுமே ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் தான் அடியில் தான் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபார்ம் 14 வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார் டெஸ்ட் ஃப்ரம் பர்ச்சேசர் அண்டர் செக்ஷன் 26. இதுவும் வந்துட்டு ஃபார்ம் 14A. நெக்ஸ்ட் ஃபார்ம் 15 வந்து ஆர்டர் ரெக்வயரிங் எ பர்சன் நாட் டு டிஸ்போஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ஹிஸ் பொசஷன். not to dispose of the stock. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஃபார்ம் 15. whereas ஃபார்ம் 16 receipt for seized stock of drugs or cosmetic records, registered documents and material. இந்த registers, documents இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் 16. intimation to person for taking sample ஃபார்ம் 17. இந்த intimation for taking sample, இந்த சாம்பிள் டேக்கிங் இதுவும் ஃபார்ம் 17மே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான இது தான். இதுவுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லலை இந்த ஃபார்ம் 17. நெக்ஸ்ட் ஃபார்ம் 17A receipt for samples of drugs or cosmetics taken where fair prices tendered. ஓகே, இது வந்து ஃபார்ம் 17A. ஃபார்ம் 18 அண்ட் 18Aனா என்னென்னா கவர்மெண்ட் அனாலிசிஸ் மெமோரண்டம் ஃபார் கவர்மெண்ட் அனாலிஸ்ட். ஓகே, கம்மிங் ஹியர் ஃபார்ம் 19 இம்பார்ட்டண்டான இது முன்னாடி கேட்டிருந்தாங்க. வேறு எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தக்கூடிய ஒரு ஃபார்ம். ஃபார்ம் 19 என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார் கிராண்ட் ஆர் ரெனியூவல் ஆஃப் லைசன்ஸ் டு செல் ஸ்டாக் எக்ஸிபிட் ஆர் டிஸ்ட்ரிபியூட் ட்ரக்ஸ் அதர் தென் ஷெட்யூல் எக்ஸ். ஷெட்யூல் எக்ஸை தவிர மீதி இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் விற்கிறதுக்கு லைசன்ஸ் ரெனியூவல் இல்லை லைசன்ஸ் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்ம் 19. அண்ட் ஃபார்ம் 19A இஸ் அப்ளிகேஷன் ஃபார் கிராண்ட் ஆர் ரெனியூவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் டு செல் ஸ்டாக் எக்ஸிபிட் who does not engage qualified persons. இதுக்கான லைசன்ஸ் வந்து ஃபார்ம் 20Aல இஷ்யூ பண்ணுவாங்க. A is application for grant of license to sell stock exhibit distribute drugs from a motor vehicle மூலயமா
செல் ஸ்டாக் ஸ்டோர் இதெல்லாம் வைக்கிறது வந்து 19AA அண்ட் 19B இஸ் ஃபார் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ். இதுக்கான லைசன்ஸ் வந்து ஃபார்ம் 20Cயில் இருக்கும். அண்ட் இந்த ஹோமியோபதி இதோட ஹோல்சேலுக்கான லைசன்ஸ் வந்து ஃபார்ம் 20Dயில் இருக்கும். ரெனியூவல் லைசன்ஸ் வந்து ஃபார்ம் 20E. சரிங்களா. ஃபார்ம் 19B வந்துட்டு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ்க்கு செல் பண்ணுறதுக்கு, ஸ்டாக் வச்சுக்கிறது, எக்ஸிபிட் சேல் எல்லாமே வந்துட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்கானது. வேறஸ் இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் ரீட்டெயிலில் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஃபார்ம் 20C, ஹோல்சேலில் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 20D அண்ட் ரெனியூவல் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 20E. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 19C அப்ளிகேஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் ரெனியூவல் ஆஃப் எ லைசன்ஸ் டு செல்ஸ் ஆக ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ். ஓகேங்களா. இந்த ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ் இதுக்கான லைசன்ஸ் வந்து 20Fல இருக்கும். அண்ட் ஹோல்சேலில் பண்ணுறதுக்கு வந்து 20G, ஃபார்ம் நம்பர் 20Gயில் இருக்கும். ஷெட்யூல் எக்ஸ் நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது. ஓகே. ஃபார்ம் 20 லைசன்ஸ் டு செல், ஸ்டாக், எக்ஸிபிட் ஆர் டிஸ்ட்ரிபியூட் ட்ரக்ஸ் அதர் தேன் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் C, C1 and X by retail. ஓகே. ஷெட்யூல் C, C1, C அதாவது பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. C, C1 அண்ட் எக்ஸ் சைக்கோட்ரோபிக், நார்கோட்ரோபிக்ஸ் இந்த ட்ரக்ஸ் தவிர இது எதை ரீட்டெயில் இது பண்ணுறதுக்கு வந்துட்டு ஷெட்யூல் ஃபார்ம் 20 அண்ட் ஃபார்ம் 20B இஸ் லைசன்ஸ் டு செல், ஸ்டாக், எக்ஸிபிட், டிஸ்ட்ரிபியூட் பை ஹோல்சேல் பிளேன். இதுவே ஹோல்சேலில் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்ம் 20B. அண்ட் ஃபார்ம் 21 இஸ் ஃபார் ஷெட்யூல் C அண்ட் C1 ட்ரக்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்ம் 21 யூஸ் ஆகுது. ஷெட்யூல் C அண்ட் C1னா என்னென்னு பார்த்தோம், பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இல்லையா. அண்ட் ஃபார்ம் 21 வந்துட்டு restricted license to sell, stock or exhibit, distribute by retail schedule drugs for dealers not engaging services of qualified persons. Say 21B wholesale license for sell, stock, exhibit or distribute schedule C and C1. இதுவே schedule C and C1 wholesale பண்ணுறதுக்கு form 21B. சரியா. next license to sell wholesale or to distribute drugs specified in schedule C and C1 from motor vehicle இது சேல் அண்ட் ஸ்டாக் இது வந்துட்டு 21BB. அண்ட் certificate of renewal of license to sell, stock, exhibit or distribute drugs வந்துட்டு form 21C. ஓகே. form 21CC certificate of renewal of license by wholesale from motor vehicle வந்து 21CC. Form 24 is renewal of manufacturing license. Schedule C and C, C1 and X drugsக்கு manufacturing certificate renewal or permission grant பண்ணுறது வந்துட்டு Form 24 யூஸ் ஆகுது. And Form 24A is loan license. இதெல்லாம் வந்து grant பண்ணுறதுக்கும் renewal பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது for C, C1 and X drugs. Schedule X drugs லிஸ்ட்டுக்கு வந்துட்டு loan license renew பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த Form 24A. And ரீபேக் லைசன்ஸ்க்கு வந்துட்டு சேம் இந்த 3 கேட்டகரி C, C1 அண்ட் எக்ஸ்க்கு ரீபேக் கேட்டகரி சேல் ரெனியூவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஃபார்ம் 24B. அண்ட் லைசன்ஸ் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இதுக்கு வந்துட்டு ஃபார்ம் 24C. அண்ட் ரெனியூவல் லைசன்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆயுர்வேதிக், சித்தா ஆர் யுனானிக்கு வந்துட்டு 24D. அண்ட் ரெனியூவல் லைசன்ஸ் ஃபார் ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி லோன் லைசன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு 24Eயில் வரும். மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் ஃபார் ட்ரக்ஸ் இன் ஷெட்யூல் எக்ஸ் ரெனியூவல் ஆர் இதில் வந்துட்டு C அண்ட் C1 கிடையாது, இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எக்ஸ். சரிங்களா. 24F வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எக்ஸ். அண்ட் 26 சர்டிஃபிகேட் ஆஃப் ரெனியூவல் ஆஃப் லைசன்ஸ் டு மேனுஃபேக்சர் அதர் தென் ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ், while certificate of renewal of loan license to manufacture such drugs are issued in Form 26A. ஓகே. ஷெட்யூல் எக்ஸ் தவிர மீதி இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஃபார்ம் 26. அண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் ஃபார் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இது மூணுத்துக்கும் குட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ் இந்த இது வந்துட்டு ஃபார்ம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஃபார்ம் 26E1. ஓகே. ரெனியூவல் லைசன்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் சேல் ஆஃப் எக்ஸ் ட்ரக்ஸ் ரெனியூவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபார்ம் 26F. அண்ட் பிளட் பேங்க் அண்ட் பிளட் காம்போனன்ட்ஸ் ரிலேட்டட் சர்டிஃபிகேட் ரெனியூவலுக்கு வந்துட்டு 26G யூஸ் பண்ணுறாங்க. லார்ஜ் வால்யூம் ஆஃப் பேரண்ட்ரல்ஸ், சீரா, வேக்சின், ஷெட்யூல் C அண்ட் அதர் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு லைசன்ஸ் ரெனியூவல் லைசன்ஸ் அப்ளை பண்ணக்கு வந்து 26H யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிளட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு
ரெனியூவல் சர்டிஃபிகேட்ஸ் இதுக்கு வந்துட்டு ஃபார்ம் 26I யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரெனியூவல் ஃபார் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் ஆஃப் ஷெடியூல்ஸ் ட்ரக்ஸ் இன் ஷெடியூல் சி அண்ட் சி பார்ட் எக்ஸ் பி அண்ட் ஷெடியூல் எக்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த ஷெடியூல் சி சி1 இது மேனுஃபேக்சரிங் இதுக்குலாம் வந்துட்டு ஃபார்ம் 27. சேம் ஹியர் வந்து 27Aல வந்துட்டு லோன் லைசன்ஸ் வந்து பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறது ரெனியூவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. 21Bயுமே வந்துட்டு அப்ளிகேஷன் ரெனியூவல் லைசன்ஸ் ரெனியூவல் ஃபார் சி1 அண்ட் எக்ஸ் ட்ரக்ஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 27C இதுவுமே வந்துட்டு பிளட் பேங்க் அண்ட் ஹோல் பிளட் இந்த மாதிரி பிளட் காம்போனன்ட்ஸ் ரிலேட்டட் இதுக்கெலாம் வந்துட்டு சர்டிஃபிகேட் ரெனியூவல் அண்ட் அப்ளிகேஷன் இது வந்துட்டு 27C. அண்ட் 27D இஸ் லார்ஜ் வால்யூம் பேரண்ட்ரல்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஃபார்ம் 27D. சரிங்களா. லார்ஜ் வால்யூம் பேரண்ட்ரல்ஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு 27D. அண்ட் blood products again 27E. Okay, 28E license to manufacture and store blood product for sale or distribution இது வந்துட்டு 28E. license to manufacture drugs for examination test or analysis இதுக்கு வந்துட்டு ஃபார்ம் 29 டெஸ்ட் அனாலிசிஸ் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஃபார்ம் 29. ஃபார்ம் 31 is for list of manufacture காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் ரெனியூவல் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் 31. 31Aல வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ்க்கான லோன் லைசன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா. 31 வந்துட்டு பெர்மிஷன் ரெனியூவல் இந்த மாதிரி இதுக்கு வந்து 31. லோன் லைசன்ஸ் வந்து 31A. 33 வந்துட்டு மேனுஃபேக்சர் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சருக்கான இது வந்து 33. 33A வந்துட்டு லோன் லைசன்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரில் லோன் லைசன்ஸை ரெனியூவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு 33A. 34 இஸ் சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரிஸில் அனலிஸ்ட் இந்த மாதிரி இது வர்றது வந்து 34 இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஃபார்ம் 34. ஃபார்ம் 35 இஸ் ஃபார் மெயின்டைனிங் இன்ஸ்பெக்ஷன் புக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஃபார்ம் 35. ஃபார்ம் 36 ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இதிலெல்லாம் கேரி அவுட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் இது பண்ணக்கூடியது வந்துட்டு அதுக்கான லைசன்ஸ் ரெனியூவல் லைசன்ஸ் பெர்மிஷன் லைசன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் 36ல் வந்துடும். ஃபார்ம் 39ல் வந்துட்டு டெஸ்ட் ஆர் அனாலிசிஸ் அப்ரூவ்ட் பை த இன்ஸ்டியூஷன் ரிப்போர்ட் டெஸ்ட் அனாலிசிஸோட ரிப்போர்ட்லாம் வந்துட்டு அதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஃபார்ம் 39. அண்ட் ஃபார்ம் 40 இஸ் ஃபார் ட்ரக்கை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் இன்டு இந்தியா இது வந்து ஃபார்ம் 40. ஃபார்ம் 44 இஸ் அப்ளிகேஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் பெர்மிஷன் டு இம்போர்ட் ஆர் மேனுஃபேக்சர் நியூ ட்ரக் ஆர் டு அண்டர்டேக் கிளினிக்கல் ட்ரையல் புது ட்ரக் இது பண்ணுறதுலாம் வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து ஃபார்ம் 44. 45 import finished formulation of a new drug வந்து ஃபார்ம் 45. whereas 45A is import new bulk drug substance அதாவது ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஃபார்ம் 45A. ஃபார்ம் 46 is for approval for manufacture of new drug formulation புது ட்ரக் ஃபார்முலேஷனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடியது ஃபார்ம் 46. 46A is இதுவே வந்துட்டு புது ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய பல்க் மெட்டீரியல் ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா அது வந்து 46Aல வரும். அண்ட் 47 இஸ் ஃபார் ஆயுர்வேதிக் சித்தா யுனானி இதுக்கெலாம் ரெனியூவல் பண்ணுறதுக்கோ இல்லை அப்ரூவல் பண்ணுறதுக்கோ ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரர் இதுக்கெலாம் கொடுக்கக்கூடிய லைசன்ஸ் வந்து ஃபார்ம் 47ல் இருக்குது. அண்ட் ஃபார்ம் 50 இஸ் ஃபார் ரிப்போர்ட் ஆஃப் டெஸ்ட் ஆர் அனாலிசிஸ் பை அப்ரூவ்ட் லெபார்ட்டரி